பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த ப்ரிடிக்ஷனில் பார்க்கலாம். நம்ம செந்தில் வந்து எப்படியாவது மீனாவை கூப்பிட்டுட்டு தனி கொடுத்தனம் போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் நம்ம மீனானா நான் தனி கொடுத்தனம்லாம் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இங்கே தான் நல்லா இருக்குது, எனக்கு இங்கே தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லவுமே செந்திலுக்கு வந்து ரொம்ப கோபமாயிருது. அதனால அவங்க அப்பாட்ட போய் எப்படியாவது மீனாட்ட நீங்களாவது எடுத்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே என்னடானா நம்ம மீனா, அரசி, செந்தில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அரசி வந்து அண்ணே எனக்கு ஒரு டவுட்னே அப்படின்னு கேட்குது. டவுட்லாம் என்கிட்ட கேட்காத, நீ உங்கள் அண்ணிகிட்டே கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபோனில் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பாவம் பிள்ளை டவுட்டு கேட்குறதில்ல, சொல்லித்தரலாம்ல அப்படிங்கவுமேனு, இல்லை நீயே சொல்லிக் கொடு அப்படிங்கவுமேனு உடனே அரசி சொல்லிடுறாங்க. அண்ணன் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கவுமே, என்ன தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்கீங்களா, இன்னும் அடுத்த மாதம் சம்பளம் வர்றதுக்குள்ளே என்னென்ன அந்த சம்பள பணத்தில் என்னென்ன செலவு பண்ணலான்னு பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவுமே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்து கோமதி நான் பணம் கொடுத்து வச்சுருந்தேன்ல, அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கவுமே, அதில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கென்ன தெரியும், நீங்கள் கொடுத்ததான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இப்போ அந்த பணம் அப்படிங்கும், இல்லை கடைக்கு சாமான் வாங்கி போடணும், அதுக்கோசரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லவுமேனு உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கொடுத்த 10 லட்ச ரூபா பணம் வேணும்னா என்கிட்ட இருக்குது, அதை வேணுமா தரட்டுமா அப்படிங்குமே, ஏம்மா இன்னும் அதை லோன் கட்டி முடிக்கலையா அப்படிங்கும், இல்லை லோன் உடனே அப்படி கட்ட முடியாது, சில ப்ராசஸ் இருக்குது, அதனால் முடியறதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும், அதனால நீங்கள் வந்து இப்போதைக்கு அந்த பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நான் வந்து யார்கிட்டயாவது நான் வாங்கிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு லோன் கட்டி முடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கோமதிகிட்ட கேட்டுட்டு பணத்தை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம செந்தில் வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி உள்ளே வர சொல்லிடுறாங்க. உள்ளே போய் சத்தம் போடுறாங்க, ஏன் மீனா இப்படி தேவையில்லாத வேலையை பார்க்குற அப்படிங்கும். நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லவுமேனு, இப்போ எதுக்காக அப்பா கொடுத்த பணத்தை வந்து மறுபடியும் அவர்கிட்ட கொடுக்குறேங்கிற, நியாயமாக அவர் தான் எனக்கு வேலைக்காக 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், அதை வந்து அவர் எப்படியோ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ கொடுத்துருக்காரு, அதை மறுபடியும் நீ அவர்கிட்ட கொடுக்குறேங்கிற அப்படிங்குமேனு, ஆமாம் அவருக்கு இப்போ தேவைப்படுது, கடைக்கு சாமான் வாங்கணும், வேற ஒரு ஆள்கிட்ட கடை வாங்குறேங்கிறாருல, அதனால தான் நம்மளே கொடுக்கலான்னு சொல்லி நான் யோசித்தேன் அப்படிங்குமே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த இதை வச்சு தான் நான் நிறையா ஐடியா போட்டு வச்சுருக்கேன், ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும் அப்படிங்குமே, எதுக்கு, அதான் நம்ம வீட்டில் தான் கட்லு எல்லாமே இருக்குல்ல அப்படி, நான் யார் இந்த வீட்டுக்கு வாங்குறேன்னு சொன்னால், அந்த நம்ம அவுட் ஹவுஸுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவுமேனு, இப்போ யார் குவார்ட்டர்ஸுக்கு போகிறேன்னு சொன்னது அப்படிங்கவும், நான் தான் போகலன்னு முடிவெடுத்தாச்சுல, நீ மட்டும் முடிவெடுத்தா போதுமா, நான் எடுக்க வேண்டாமா, நீயா தான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போங்க, நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இங்கே தான் வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னடானா, இங்கே நம்ம கடையில் வந்து நம்ம மயிலோட அப்பா இல்லாத வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன மளிகை சாமான் பூரா இவங்க எடுத்து வச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கோமேனு என்ன பண்ணிடுவார், எதுக்காக நீங்கள் மளிகை சாமான்லாம் இப்போ எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கவுமே, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பழனி சொல்லுவோமே, அப்போ அவரும் போய் ஒரு சாக்கு எடுத்துகிட்டு வந்து தேவையான இதெல்லாம் எடுத்து போட்டு போயிடுவார். பழனியும் நீங்கள் எடுத்த சாமானை எப்படியாவது எழுதி வச்சுருங்க அப்படிங்கவுமேனா, அதெல்லாம் எதுக்கு, உங்கள் கணக்கு வேறு என் கணக்கு வேறு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். இங்கே ராஜியும் கதிரும் வந்து ட்ராவல்ஸை சரி பூட்டிட்டு கிளம்பலாம் அப்படிங்கும்போது, அந்த நேரம் பார்த்து ஒரு கஸ்டமர் வருவாங்க. வரவுமேனு கஸ்டமர் டிரைவர் இல்லை அப்படிங்குமே, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லவுமே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போக வேண்டாம், டிரைவர் இல்லைன்னா பேசாமல் விடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுக்காக நம்பி வந்த கஸ்டமரை நம்ம விட முடியுமா அப்படிங்குமே, இருந்தாலும் நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்க வேண்டாமா, கொஞ்ச நேரம் தான் உனக்கு ரெஸ்ட் கிடைக்கிறது, ஏன்னா அதுலேயும் நீ இப்படியே டிரைவராக போனேன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு, சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்த ட்ராவல்ஸில் கால் பண்ணி சொல்லிடுறாங்க, நீ வந்து நாளையிலேருந்து ட்ராவல்ஸ்க்கு வர வேண்டாம், நீ வந்து வீட்டிலேருந்து படி அப்படிங்குமே, ஏன் இப்போ நான் ட்ராவல்ஸ் வர்றது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கவுமே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இருந்தாலும் நீ படி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, நீ வாங்கி கொடுத்த புக்கை நான் கையில் தான் வச்சுருக்கேன், எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் படிச்சுட்டு தான் இருக்கேன், நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்க. எனக்கு டிரைவிங் கிளாஸ் சொல்லிக் கொடு அப்படிங்குமே, எதுக்கு அப்படி, ஆமாம் டிரைவர் இல்லாத நேரத்தில் நான் வந்து டிரைவராக போகிறேன் அப்படிங்குமே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே என்னன்னா, நம்ம மயிலோட அப்பா எல்லாத்தையுமே மூட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. நம்ம சரவணனும் பழனி எதுவுமே சொல்ல முடியாமல் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த மயிலோட அப்பா இதனால எந்த பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்